குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல் 7th சம். அதில் சப்டிவிஷன் செகண்டு எல்இடி டிவி கொடுத்துருக்கான். அதோட மார்க்டு ப்ரைஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,970 கொடுத்துட்டான். 5% டிஸ்கவுண்ட். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா அந்த எல்இடி டிவியோட மார்க்டு ப்ரைஸ் என்ன, அதுதான் ஒய் வேல்யூ, அதுதான் கேட்டிருக்கான். சரிங்களா? ஜஸ்ட் பாருங்க, மார்க்கெட் பிரைஸ் தெரியாது, அதனால ஒய்னு வச்சுக்கிறோம், அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அதே போல செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11,970 சொல்லி என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5%. இப்போ ரெகுலராக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, செல்லிங் பிரைஸ்க்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் பிரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11,970 ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுறீங்க, ஒய்னே வச்சுக்கோங்க. மைனஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னது, 5%. அப்போ 5/100 இன்ட்டு மார்க்கெட் பர்சன்டேஜ். சரி, டிஸ்கவுண்ட் எதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம், மார்க்கெட் ப்ரைஸில் தானே கொடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறீங்க, 5/100 இன்ட்டு ஒய். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க. என்ன வரும், 5 மைனஸ் 5y டிவைடட் பை 100ங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த ஒய்யோட என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா. 100 மல்டிப்ளை பண்ணி அதே 100 டிவைட் பண்ணணும், அப்படி தானே. அப்போ என்ன வரும், 100y மைனஸ் டிவைட் பை 100 மைனஸ் 5y. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 100yல ஒய் போயிடுச்சுன்னா 95y டிவைட் பை 100. இந்த 100 என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு இந்த சைடு போயிடுச்சுன்னா 1197,000 ஈக்குவல் டு 95y. அப்போ y ஈக்குவல் டு 1197,000 டிவைட் பை 95. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னா ₹12600 கிடைக்குது. ஓகேங்களா? ஈஸியான சம்மு. ஃபார்முலா மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?